இது அந்த தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்க, இல்லை அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பார்க்குறாருங்கிறது தான் தெரில. சாதாரண பொது பார்வையாளனா ஊடகவியலாளனா நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த கட்சி உயிரோடு இருக்குப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் வந்து ஏதோ ஒரு செயல்பாடு ஈடுபடுறாங்க. கட்சி தலைவர் வந்துட்டு சரி ஓகே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறாருங்கிறத தாண்டி பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர், இப்படி எல்லாருமே அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு எல்லாருமே காணாமல் போகிறாங்க, ஆஃபீஸை கூப்பிட்டு ஓடி போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த கட்சி வந்து அரசியலுக்கு ஆய்கற்ற கட்சின்னு நமக்கு அப்போ தோணுச்சு. நிறைய இளைஞர்களுக்கு சொல்கிறேன், ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவருடைய ஸ்டேட்டஸ்கோ என்ன, அவருடைய இப்போ அதாவது இப்போ என்னவா இருக்காரு அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. முதல்வர் ஸ்டாலின்னு தெரியும், எதிர்கட்சி தலைவர் அதாவது இபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் எதிர்கட்சி தலைவரா அப்படின்னு கூட சில பேர் தெரியாத ஆள்லாம் இருக்காங்க. நம்ம ஒரு 4 ஜோக்கர்ஸை பற்றிலாம் பேசியிருந்தோம் போன இன்டர்வியூவில். தினகரன் தானே, அதான் பேரே அந்த அளவுக்கு நமக்கு உச்சரிக்கிற அளவுக்கு தான் அவருடைய பாப்புலாரிட்டி இருக்குது. ஞாபகம் இல்லை எனக்கு, டிடிபி தினகரன், இன்னும் சில ஜோக்கர்ஸாக இருக்காங்க, நம்ம பேசியிருந்தோம். ஜோக்கர் மீன்ஸ் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள விமர்சிக்கல, பொலிட்டிக்கல் ஜோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு குறித்து பேசுவதற்காக ஊடகவியலாளர் தமிழரசன் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயம் நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தமிழ். வணக்கம். இன்னைக்கு நாட்டு நடப்பில் ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம். இதில் ஒரு முக்கியமான தீர்மானங்களாக நிறைவேற்றம் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா விஜய் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது பொதுக்குழுவில் கூட்டி ஒரு தீர்மானமாக நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக என்னன்னாக்கா, அந்த பொதுக்குழுவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, இல்லை அந்த பொதுக்குழு நடந்த விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, அந்த பொதுக்குழு நடந்ததே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா ஒரு கட்சியினுடைய இயக்கங்கிறது அந்த கட்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அந்த தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்க, இல்லை அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு பார்க்குறாருங்கிறது தான் தெரில. ஒரு சாதாரண பொது பார்வையாளனா ஊடகவியலாளனா நம்ம பார்க்கும்பொழுது அட்லீஸ்ட் இந்த கட்சி உயிரோடு இருக்குப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் வந்து ஏதோ ஒரு செயல்பாடு ஈடுபடுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறோம். என்னன்னாக்கா ஒரு திமுக அதிமுக இருக்குனாக்கா, திமுக அதிமுகவுக்கு தான் அந்த கரு ஸ்டாம்பர்டில் வந்துட்டு ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன்னாக்கா எதிர்கட்சி அவங்க, ஆளுங்கட்சி அவங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னொடனே ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. முதல்வர் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு, ஆளுங்கட்சி தலைவர் வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அவங்களுடைய ரியாக்ஷன் வெவ்வேறுன்றது வேறு. ஆக மொத்தம் அந்த பொறுப்போடு அந்த விஷயத்தை அணுகுறாங்க இல்லையா, ஏதோ ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு உடனே போய் ரியாக்ட் பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்க. அங்கே அமைச்சர்கள் அனுப்பி நம்ம அன்றைக்கே விமர்சனம் வச்சுருந்தோம், இப்போ கத்துக்குட்டியாக இருக்கிறாங்க தாவேக்கா, இந்த பிள்ளைகள் பூரா வந்து ஓடி ஒளிய ஆரம்பிச்சுட்டாங்க. கட்சி தலைவர் வந்துட்டு சரி ஓகே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறாருங்கிறத தாண்டி பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர், இப்படி எல்லாருமே அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு எல்லாருமே காணாமல் போகிறாங்க, ஆஃபீஸை போட்டு ஓடி போகிறாங்க. அப்படின்னும் பொழுது இந்த கட்சி வந்து அரசியலுக்கு ஆய்கற்ற கட்சின்னு நமக்கு அப்போ தோணுச்சு. இன்றைக்கி எப்படி தோணுதுன்னு கேட்டால் இப்போ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற மாதிரி தான் தோணுது. சம்டைம்ஸ் பத்திரிகையாளர்களாக நம்ம சில உண்மைகளை பேசி தானே ஆகணும். நம்ம வந்துட்டு இப்போ திமுக மீது கடுமையான விமர்சனம் வைக்கிற மாதிரி அதிமுக மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறோம், அதே போல் தாவேக்கா மேலே வைக்கிறோம். இப்போ சரி ஓகே, ஒரு 1.5 மாதம் வந்து ஒரு கட்சி காணாமல் போகுதுங்கிறதுலாம் வந்துட்டு அபத்தம் இல்லையா? அந்த விஷயம் நடந்து போச்சு. அதுக்காக நம்ம இப்போ நம்ம வீட்லேயே ஏதோ ஒரு துர்சம்பவம் நடக்குது, இல்லை நம்ம வந்துட்டு நம்ம சார்ந்திருக்கக்கூடியவங்க எதுக்கோ யார் வீட்லேயே எதோ நடக்குதுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாள் துக்கம் இருக்கும், 2 நாள் துக்கம் இருக்கும், அடுத்த நாள் வேலையை பார்க்க போயிடுவோம்ல. நமக்கே அந்த பொறுப்பு இருக்கும்பொழுது நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், இல்லை நம்ம சார்ந்து இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து பொருளை ஈட்டணும் அப்படின்னு நகர்ந்து போகிறப்போ ஒரு கட்சிக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கணும்? தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் எக்கச்சக்க பிரச்சனை வந்துருச்சு. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பிரச்சனை, தான் விளைவிச்ச நெல் வந்துட்டு மழையில் அடிச்சுட்டு போகுது, நெல் முளைச்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். எதிர்கட்சி தலைவர் ஓடுறாரு, எதிர்கட்சி தலைவர் ஓடின உடனே ஆளுங்கட்சியிலேருந்து துணை முதல்வர் வந்துட்டு போய் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, ஓடுறாங்க, 2 பேரும் களத்தில் இருக்கிறாங்க. இப்படியாக கட்சிகள் வந்து அடுத்தடுத்த பிரச்சனையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி வேலைகளை எதிர்கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி வந்து அவங்க என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் நான் தான் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், இத்தனை 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு நான் தான் வந்து மாற்றுன்னு சொல்லக்கூடியவர் 1.5 மாதம் காணாமல் போயிட்டார், மக்கள் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலைன்னா அவரை பற்றின அபிப்பிராயம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? எனக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு 1.5 மாதம் ஒரு கட்சி இல்லை, அதுவும் அது வரைக்கும் லைம்லைட்லேயே இருந்த ஒரு கட்சி, ரொம்ப ஆக்டிவாக இருந்த கட்சி, திடீர்னு 1.5 மாதம்
இருக்கிற இடமே தெரியாமல் இருக்குதுன்னா அது யாருக்காக இருந்தாலுமே என்ன இது இவனுங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பொதுமக்களுடைய பார்வை. இல்லை நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கும், அது வந்து மக்கள் கட்சின்னு சொல்கிறாங்க, மக்களுக்கான சக்தியாக அந்த களத்துக்கு வராங்க அப்படின்னும் பொழுது குறைந்தபட்சம் மக்களோட களத்தில் இருந்துக்கிட்டே இருந்தால் தானே அவனை நம்ப முடியும். 2.5 வருஷமாக நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணலான்னு வச்சுங்க, 2.5 வருஷத்துலேயும் நீங்கள் போடுற அந்த பொதுக்கூட்டங்களுக்கு வர்றது, அந்த 2-3 கூட்டங்களில் வந்துட்டு பங்கேற்று பேசினார் ஒரு 3-4 மாவட்டத்தில். அதுக்கு முன்னாடி 2 மாநாட்டில் பேசினார். அதை விட்டா 4 வாட்டி மண்டபத்தில் சில கூட்டங்கள் நடந்திருக்கு, பரிசளிப்பு விழா நடந்திருக்கு. அப்போ இந்த பொதுக்குழுக்காகத்தான் அவசரவசமாக பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சு நிவாரணம் கொடுத்தாராங்கிற கேள்வி இப்போ இருக்கேன். ஆமாம், இல்லை என்ன விமர்சனம் இருந்துச்சு, ஜனநாயகம் படத்தோட ப்ரமோஷன் சீக்கிரம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, அதனுடைய விளைவாக தான் அவர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் அழைச்சி. அதனால இதுக்கப்புறமா அவர் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னன்னாக்கா இதுவே லேட்டுன்னு சொல்கிறேன் நான், ரொம்ப லேட்டு. அவங்க பாதிக்கப்பட்டவங்கள நேரில் போய் சந்திச்சிருக்கணும், ஒன்று வேறு ஏதாவது ரெமெடி எடுத்துருக்கணும். அதுவே இல்லாமல் 1 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கூப்பிட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அதில் சில பேர் வந்துட்டு வேணாம், எனக்கு ஆசையை வேணாம், அவர் நேரில் வந்து பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பொதுக்குழுவில் விஜய் கொஞ்சம் இறுக்கமான முகத்தோட காணப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. விஜயோட இறுக்கத்துக்கு பின்னால் இருப்பது என்ன என்ன, அது எப்பயும் இருக்கிறதா தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள், அரசியலுக்கு வந்துட்டா, களத்துக்கு வந்துட்டா நிறைய சிக்கல். விஜயோட ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லையே. இந்த மாதிரி அவருடைய கூட்டத்தில் பிரச்சனை நடந்திருக்கு, மேபி அதுலேருந்து வெளில வரதுக்கு கூட அவருக்கு காலம் எடுத்துருக்கலாம். அந்த காலம் இந்தியோட பொதுக்குழு கூட்டத்தில் அதான் சொல்கிறேன், இறுக்கமான முகம் இல்லை அந்த ஒரு மனநிலை அப்படியே தானே இருக்கும். அது ஏதோ ஒரு வாரத்தில் வந்துட்டு அப்படி இருக்கத்தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் வெளில வரது கூட டைம் எடுத்துங்க, ஆனால் உங்கள் கட்சியினுடைய செயல்பாடு முடங்கக்கூடாது. இல்லை அது ஒரு கட்சி தலைவனே இப்படி இருக்கக்கூடாது. முதல்ல ஒரு கட்சி தலைவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், அன்றைக்கி உதாரணத்துக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. கலைஞர் அவர்கள் வந்து இறந்து போயிட்டார். கலைஞர் இறந்து போனப்போ அவரை பார்க்க வந்த கூட்டம் வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம், உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழகத்தில் 2 லீடர்ஸ் வந்துட்டு ஒரு பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தாங்கன்னா, ஒன்று கலைஞர், இன்னொன்று வந்து அம்மையார் ஜெயலலிதா. அவங்க 2 பேருடைய இறப்புக்கும் வந்துட்டு பெருமளவு கூட்டம் வந்துச்சு. அப்படின்னும் போது கலைஞருடைய இறப்பை பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்தில் ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் ஸ்டாம்பர்டில் சிக்கி இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டு புதைச்சிட்டு வராப்புல, புதைச்சிட்டு அன்னைக்கு இரவே போய் அந்த 3 பேருடைய குடும்பத்தையும் சந்திச்சுட்டு பேசிட்டு தான் யார் போகிறாரு, மு.க. ஸ்டாலின் போகிறார். மு.க. ஸ்டாலின் யாருனாக்கா, முன்னாள் முதல்வருடைய மகன், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய சமூக பொறுப்பிலிருந்து தன்னுடைய அப்பாக்காக, அதாவது தன்னுடைய அப்பா இறப்புன்னு கூட கிடையாது, அவர் வந்து காலமெல்லாம் அவர் தலைவராக தான் பார்த்தாரு. திமுகவினுடைய தலைவர் வந்து இறந்து போயிட்டாப்புல. அப்போ அன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு உடனே அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களே இறந்து போயிட்டாங்கன்னு ஒன்று, அப்பாவுக்கு இறுதி சடங்கு முடிச்சுட்டு நேராக அவங்கள போய் பார்க்குறாரு. இப்படித்தான் ஒரு தலைவன் இருக்கணும். தலைமைக்கான பண்புங்கிறது வந்துட்டு அடுத்தடுத்த கடத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், மக்கள் நலன் சார்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தில் முடங்கி உட்காந்துட்டா ஸ்டாலினாக இருக்க முடியுமா? அங்கே தான் நமக்கு பெரும் சிக்கலாகுது. அப்போ ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு அந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், விஜய்க்கு அந்த குவாலிட்டி சுத்தமாக இல்லைன்னு பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு பொதுக்குழுவை போட்டாங்க. பொதுக்குழுக்களை எப்பயும் பேசுகிற மாதிரி 2 விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, 2 தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நீங்கள் கேட்டீங்க, இவ்வளோ பேசிட்டு அதுக்கு முன்னாடியே. ஆனால் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து பொதுக்குழு தீர்மானம்லாம் அவசியமா? அது ஏன் கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறேன்னாக்கா, சமீபத்தில் வந்துட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாருனாக்கா, கூட்டத்துக்கு வந்த அந்த சில கொடிகள்லாம் பார்த்துட்டு அவங்க ஆர்வம் மிகுதியில் சில தொண்டர்கள்லாம் வந்துட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலாக இதுவுமே வந்துட்டு பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டியாக தான் பார்க்குறேன் நான். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடுச்சு, அதை திமுக தான் பண்ணிச்சுன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்காக நான் கொடியை தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி எடப்பாடி அவர்கள் பேசினாரு, நான் அந்த கூட்டத்துக்கு போவோங்கிறதே பெரிய பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு தாவேகா தொண்டனுக்கு தானே அந்த பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி இல்லை. ஒரு அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை குறித்து யாருமே எதுவுமே ஆலோசிக்கலை, அவங்க தலைவர் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. நீங்கள் ஒரு 20-30 பேர் கொடியை தூக்கிட்டு அவர் போகிற இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல். அப்போ தாவேகா தலைவரோ அல்லது தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாதிரி அல்லது பொதுச் செயலாளர் இந்த மாதிரியான நபர்கள் தானே இதை சரி பண்ணணும், சீர் செய்யணும். ஆமாம், அவர்களே அமைதியாக இருந்தால் தாவேகா தொண்டர்கள் இப்படி அதான் சொல்கிறேன், நம்ம ஏற்கனவே நெறிக்கட்டு அடுத்த கட்சியோட கூட்டத்தில் தான் கட்சி கொடி எடுத்துகிட்டு போகிற அப்படி தான் செய்வாங்க. அப்போ அவங்கள நெறிப்படுத்த வேண்டிய நெசசரி கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், பொருளாளர், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் இருக்கு இல்லையா? அதான் சொல்கிறேன் நான். என்னன்னா, இது ஒரு அன்ஆர்கனைஸ்டு பார்ட்டின்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்ல. ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டினாக்கா தெரியும், அந்த கிளை செயலாளருக்கு தெரியும், இந்த ஊரில் நம்ம கட்சிக்காரன் எத்தனை பேர், நம்ம கட்சிக்காரன்ல இவன் மதியழகன் நம்ம கட்சிக்காரன், அன்பழகன் நம்ம கட்சிக்காரன், முனியாண்டி நம்ம கட்சிக்காரன்னு தெரியும். அவனை கொடியை தூக்கிட்டு போனான்னா அவனை கூப்பிட்டு கண்டிக்கலாம். அவன் கொடியை தூக்கிட்டு போக மாட்டான்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவன் பொலிட்டிக்கல் பார்ட்டி காலங்காலமாக இருக்கிறான், அவனுக்கு தெரியும் நம்ம அறிவிக்கப்படாத ஒரு இடத்துல போயிட்டு கூட்டணி. இவன் எல்லாம் பூரா இம்மெச்சூர்டு கிட்ஸ், இவனுக்குலாம் ஓட்டு இருக்கான்னு தெரியாது, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறான். இவன் வந்து அந்த கட்சியில் வந்துட்டு அந்த ஆன்லைனில் சேர்ந்துட்டான், இவனுக்கு யார் கிளை செயலாளர்னு தெரியாது, இவனுக்கு யார் மாவட்ட செயலாளர்னு தெரியாது, யார் ஒன்றிய தலைவர்னு தெரியாது, எதுவுமே இவனுக்கு தெரியாது. இவனுக்கு பிளண்ட்டாக விஜய் தெரியும்,
அந்த கொடியை தெரியும், அந்த கொடியை காசு கொடுத்து வாங்கிக்கிறான். இவனுக்கு வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் தான் உனக்கு தெரியுது. நீங்க சொல்றதை பார்த்தா வடமாநில தொழிலாளர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்க ஸ்டேட்டோட முதலமைச்சர் யாருன்னே அதுல சில தொழிலாளர்களுக்கு, அதாவது இங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன் வந்து நீங்க நிறைய பேருக்கு நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அன்பொலிட்டிசைஸ்டு தான் இருக்காங்க. அரசியல் அறிவுலாம் பெருசாக யாருக்கும் கிடையாது. நிறைய இளைஞர்களுக்கு சொல்கிறேன், ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய ஸ்டேட்டஸ்கோ என்ன, அவருடைய இப்போ அதாவது இப்போ என்னவா இருக்காரு அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. முதல்வர் ஸ்டாலின்னு தெரியும், எதிர்க்கட்சி தலைவர் அதாவது இபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் எதிர்க்கட்சி தலைவரா அப்படின்னு கூட சில பேர் தெரியாத ஆளா இருக்காங்க. சில பேருக்கு தொகுதியோட எம்எல்ஏ பேர் தெரியல, தொகுதியோட எம்பியோட பேர் தெரியல, அந்த சொந்த ஊரோடைய யார் கவுன்சிலர் யார் பிரசிடென்ட்னு கூட தெரியல. அப்படிதான் இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, அப்ப யாருக்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல ஓட்டே போட மாட்டாங்க. அவங்களுக்கு பிளண்டா அவங்களுக்கு தெரிஞ்சது விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிற முடிவோட தான் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி இருக்கிறதால தான் அந்த கூட்டத்துக்கு கொடியை தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு பொலிட்டீஷியன், பக்கா பொலிட்டீஷியன். இபிஎஸ் என்ன பண்றாரு, அவர் எப்பயும் போல ஒரு பட்டாசு கொளுத்தி போடுறாரு. பிள்ளையார் சுழியை போட்டாங்க. ஒரு பொலிட்டீஷியன் எல்லா வகையிலையும் சுற்றி பார்ப்பாங்க, என்னென்ன பண்ணணுமோ பேசணுமோ எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அழுத்தம் கொடுக்க பார்ப்பாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஏடிஎம்கே மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏடிஎம்கே போயிட்டு பாருங்க, தாவிக கூட கூட்டணி கேட்குது, எப்படிப்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றியை வந்து பிரதானப்படுத்த, நமக்கு இந்த 2001 வெற்றி தேவை, 96 மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம வாங்கின வாக்கு சதவீதங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமானது, தானே தோத்து போயிட்ட 2 தொகுதியில் அப்படிங்கிறது ஜெயலலிதாவுக்கு தெரியும். அப்போ 2001 வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிட்டையும் நேரடியாக போய் பேசி அந்த அம்மா கூட்டணி உறுதி செஞ்சு அந்த கூட்டணியை வந்துட்டு மாபெரும் வெற்றி பெற செஞ்சாங்க. 2001 தேடி போனாங்க இவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கும். அந்த அம்மா எத்தனைக்கும் 91 மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஆள், 96 மிகப்பெரிய சர்க்கிள், அப்படிப்பட்டவங்களுக்கே 2001. அப்போ எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறாரு பொதுச்செயலாளராக, அதாவது சட்டமன்றத்தை. அப்போ அவர் எல்லா வகையிலையும் யுத்திகளை கையாளுவார். அப்போ இவங்க ஒரு பக்கம் ப்ரெஷரை போடுறாங்க தாவேக்கா மேலே. என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ தனியாக போனால் நீ காலி ஆகிடுவே அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது தாவேக்கா வரணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதையுமே தப்பாக பார்க்க முடியாது. அப்போ அதை வந்து திமுக அழகாக கையில் எடுக்கிறாங்க. என்னன்னாக்கா, பார்த்தீங்களா தாவேக்கா கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக மேலே இவங்க என்ன விமர்சனம் வைப்பாங்க, நீயே வந்து தனி வண்டி கிடையாது, 11 சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, ஒரு சக்கரத்தை உருவனா கூட நீ காலி அப்படின்னு இவங்க ஒரு விமர்சனம். இதுதான் அரசியல். அப்போ இந்த அரசியல் இருக்குல்ல, அப்போ அதை அவங்க லாபமாக செய்யும் பொழுது தாவேக்கா என்ன நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுதுனாக்கா, நாம் தனித்து தான் நிற்க போகிறோம் திருப்பி சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுது. நான் சும்மா இருந்தாலும் நீங்கள் என்னை இழுத்து விட்டுறீங்களே உள்ள. இது 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, தாவேக்கா பார்கெயினுக்காக இந்த விஷயத்த பண்ணுறாங்க. அதிமுக கிட்ட வந்துட்டு திருப்பி பார்கெயினுக்காக, அதாவது நான் தனித்து தான் நிற்க போகிறேன்னு சொல்கிறது மூலமாக இன்னும் அதிமுக வந்து நிறைய சீட் கொடுக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு அமைந்தால். அப்ப கூட்டணி அமைந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம், என்ன வேணா பண்ணலாம். கடைசியில டிசிஷன் வந்துட்டு ஒண்ணுதான். அதிமுக பொறுத்தவரைக்கும் எடப்பாடி தான் முதல் வேட்பாளர். ஒன்று, இந்த கூட்டணி அமையாம போகும். அப்படி கூட்டணி அமைஞ்சா இவங்க ஒரு பார்கெயின் கான்டாக்டிக்ஸா பயன்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் 100% ஷுவர் விஜய் தனித்து நிற்க போறாரு. விஜயனுடைய நோக்கம் வந்து தனித்து நிற்கிறதா தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒருத்தனும் வந்துட்டு தன்னுடைய உழைப்பை முதலீடு பண்ணிட்டு தன்னுடைய கரியரை விட்டுட்டு ஒருத்தன் பொலிட்டிக்கல் கரியரை கையில் எடுக்கிறான் அப்படின்னாக்கா, அவன் முதன்மைப்படணும் தான் ஆசைப்படுவான், தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்படுவானே தவிர ஃபர்ஸ்ட் டைமே போயிட்டு ஒரு கூட்டணிக்குள்ளே அங்கம் வைக்க மாட்டாங்கிறத நான் உறுதியாக இருக்கிறேன். இல்லை, நானும் அதில் தெளிவாகவே இருக்கேன். விஜய் இந்த முறை வந்து கண்டிப்பாக 2026 எலெக்ஷனில் யாருடைய கூட்டணி வைக்க மாட்டாரு. மேக்ஸிமம் அவர் தனிச்சு தான் நிற்பார். ஏன்னா தன்னுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசரி இருக்கோ இல்லையோ, விஜய்க்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நெசசரி இருக்கு. விஜய்க்கே தெரியணும். அதற்காகவே விஜய் 2026 தனிச்சு தான் நிற்பாரு. ஒருவேளை விஜய்க்கு 2026 போட்டா போட்டி போடலாம். ஆனால் விஜயோட மனசுக்குள்ள தன்னுடைய கட்சி தன்னுடைய முதலமைச்சர் அந்த சீட்டுங்கிறது 2031 தான் அது இலக்கா வச்சிருப்பாருங்கிறது என்னுடைய கணிப்பு. இல்லை, ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 2026 அவரால் ஜெயிக்க முடியாது. என்ன தெரிஞ்ச வரைக்கும் சீட் அவருக்குள்ளேயே அந்த புரிதல் இருக்குன்னு தோணுது எனக்கு. அதுதான் சொல்றேன், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாம இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் தெரியாமலாம் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா அதான் தெரிஞ்சிருக்கும். சீட் கன்வெர்டபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டான விஷயம் பிரதர். என்னன்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு தொகுதியில் போயிட்டு ஒரு வாக்குகளை பெறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். ஒரு ஃபேஸ் இருக்குது, நமக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. நான் ஒரு 30,000 வாக்குகளை வாங்கிடலாம், 40,000 வாக்குகளை வாங்கிடலாம். சீட் கன்வெர்டபிலிட்டிங்கிறது வந்து ஒரு கலை. என்னன்னாக்கா, இப்போ அதிமுக இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 40,000 ஓட்டு விழுதுன்னா அந்த 40,000 60,000 மாற்றுறதுங்கிறது தான் அரசியல். அந்த எல்லைக்கோட்டை தாண்டி அந்த சீட்டை கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம வெற்றி வாகை சூடி அந்த சட்டமன்றத்துக்கு போகிறதுங்கிறதுல அது ஒரு பெரிய கலை.
அந்த கலையை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் கற்றுக்க முடியாது. ஒரு புதிய கட்சியால் வந்துட்டு அதை செஞ்சிட முடியாதுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆக விஜய் வந்து கணிசமான வாக்குகளை பெற போகிறாரு. அந்த வாக்குகள் வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆக போகிறதில்ல இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். எனக்கு என்ன கியூரியாசிட்டி இருக்குனாக்கா, என்னுடைய அசம்ஷன் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், 12 முதல் 15%. 12% நான் லீஸ்ட்டாக சொல்கிறேன், உச்சபட்சமாக 15%. அவர் என்ன வாக்கு சதவீதத்தை பெற போகிறாரு அப்படிங்கிற கியூரியாசிட்டி தான் எனக்கு இருக்கே தவிர, மற்றபடி இவருடைய வாக்கு சதவீதம், அதாவது இவர் பெற போகிற அந்த வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் யாரை வந்துட்டு சைடில் தள்ள போகுது, யாரை வந்து உள்ளே தள்ள போகுது, ஹூ இஸ் கோனா மேக் த விக்ட்ரி அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. திமுக அதிமுக 2 பேரும் கேம் விளையாடுறாங்க. குறுக்கால ஒருத்தருக்கு வந்து குறுக்கு சால் ஓட்டு போகிறாரு. அந்த குறுக்கு சால் யாருக்கு சாதகமாக அமைய போகுது, யாருக்கு பாதகமாக அமைய போகுதுங்கிறதா இந்த அந்த குறுக்கு சால் யாரை சொல்ல வரீங்க? அவர் தான், டிவிகே தான் குறுக்கு சால் ஓட்டு. அது குறுக்கு சால் ஓட்டு போகிறவருக்கு வெற்றி பிரதானம் கிடையாது, அவருக்கு வந்து தன்னுடைய பலம் தான் பிரதானம். அப்போ நான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டர்னு அவர் நிரூபிக்க போகிறார் இந்த தேர்தலில். அப்போ அவர் ஒரு குறுக்கு சால் ஓட்ட போகும்பொழுது யார் பக்கம் பள்ளம் அதிகமாக விழ போகுது, யார் பக்கம் மேடு இருக்க போகுது, யார் காப்பாற்றப்பட போகிறாங்க, யார் வந்து கீழே விழ போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த களமாக நான் 26 களமாக பார்க்க போகிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக வந்துட்டு சாதகமாக இருக்கும், ஏன்னா திமுக வந்து ஒரு இன்டாக்டான கூட்டணி இருக்குது, ஒரு தொடர்ச்சியான பயணம் இருக்குது அப்படிங்கிறது. பட் நான் வந்து எப்பயுமே வந்து ஏடிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டேன். ரெண்டாவது, ஓட்டர்ஸ்னுடைய மனநிலை எனக்கு தெரியும். எப்பயுமே சட்டமன்றத்தை ஒரு மாதிரி அணுகுவாங்க, நாடாளுமன்றத்தை ஒரு மாதிரி அணுகுவாங்க. சட்டமன்றம்னா சின்ராசை நீங்கள் திமுக காரனை கேட்டாலே தெரியும். சட்டமன்றம்னா அதிமுக காரன் கஞ்சி போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு வெளில வர ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் போன நாடாளுமன்றத்தை எவ்வளோ லெத்தார்ஜிக்காக அதிமுக அணுகுச்சுன்றத அதிமுக காரனே சொல்லுவான். ஒரு வேட்பாளர் கூட பழைய வேட்பாளர் கிடையாது, எல்லாருமே புது வேட்பாளர்கள். அந்த வேட்பாளர்கள்லாம் யாருன்னு அந்த கட்சிக்காரனுக்கே தெரியுமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு புதிய வேட்பாளர்கள். ₹1 செலவு பண்ணலை, பூத் வேலை கூட செய்யலைங்கிறத நான் கண்கூடா. திருவண்ணாமலையில் கொட்டா கூட போடலை, அதாவது பூத் வெளில கொட்டா போட்டு ஸ்லிப்பு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த கொட்டா கூட போடாமல் திருவண்ணாமலையில் 3 லட்சம் வாக்குகளை அதிமுக பெற்றுருச்சு. அதாவது சிவனேன்னு வந்துட்டு அதிமுக, நான் அதிமுகவுக்கு வாக்கப்பட்டேன்டா, நான் அதிமுக தான் ஓட்டு போடணும்னு ஒரு 3 லட்சம் பேர் ஓட்டு போட்டு போனான். இப்படியாக வேலை பார்க்காம ஒரு கட்சி அவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்குனாக்கா தன்னை வந்து மீனூர்வாக்கம் செஞ்சுக்கிட்டு ஒரு களத்துக்கு வரப்பொழுது ஏடிஎம்கேக்கு டஃப்பாக தான் இருக்கும் இந்த எலெக்ஷன். அப்படிலாம் ஈஸியாலாம் ஜெயிக்க முடியும்லாம் நான் பேச வரல. டிஎம்கேக்கும் ஈஸியாக இருக்காதுங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. பட் த பேட்டில் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, கழகக்காரர் டிவிகே, அதான் 26க்கான அரசியல் களம். அது திரும்ப உறுதிப்படுத்தியிருக்காரு. நான் வந்து குட்டையை குழப்ப போகிறேன், தனியாக தான் நிற்க போகிறேன், எனக்கு கூட்டணிக்கு வரவங்க வாங்கன்னு ஒரு கால் இது. அதாவது என்னுடைய கூட்டணிக்கு இப்போ நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, இந்த நம்ம ஒரு 4 ஜோக்கர்ஸை பற்றிலாம் பேசியிருந்தோம் போன இன்டர்வியூவில். தினகரன் தானே, அதான் பேரே அந்தளவுக்கு நமக்கு உச்சரிக்கிற அளவுக்கு தான் அவருடைய பாப்புலாரிட்டி இருக்குது. ஞாபகம் இல்லை எனக்கு, டிடிவி தினகரன், இன்னும் சில ஜோக்கர்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம பேசியிருந்தோம். ஜோக்கர் மீன்ஸ் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள விமர்சிக்கல, பொலிட்டிக்கல் ஜோக்கர்ஸ்ன்னு சொல்ல வரோம். தங்களுடைய அடையாளத்தை இழந்து எதுவுமே இல்லை, ஆல்ரெடி ஹீஸ் அவுட் ஆஃப் த பார்ட்டி ஃபார் ஆல்மோஸ்ட். ஏடிஎம்கேலேருந்து ரொம்ப நாள் வெளியில் கடந்த ஆள் தான், அரசியல் விட்டே வெளியில் கடந்த ஆள் தான். அந்த சூழலை பயன்படுத்தி தான் கட்சிக்குள்ளேயே வந்தார். அம்மா இறந்ததை, அந்த அம்மையார் ஜெயலலிதா இறந்ததை பயன்படுத்தி தான் உள்ளே வந்தார். எடப்பாடி ஒரு பொலிட்டிஷியன் ஏக்காதான் தெரிஞ்சுக்கிட்டு யாரை தூக்கணுமோ அங்கே தூக்கி விட்டாப்புல. இன்றைக்கி போய் அவங்களாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முயற்சி இன்றைக்கி என்னவா இருக்குனாக்கா, எப்படியாவது எடப்பாடியை வீழ்த்திடணும். அதாவது ஒரு அதிமுக காரர் இருந்தானா அதிமுக காரனுடைய கோர் எமோஷன் என்ன தெரியுமா, அதிமுக எப்படி கட்டமைக்கப்படும் தெரியுமா, திமுக ஒரு தீய சக்தி, திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே வேலை. நீ அதிமுக காரனை போயிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவான், அவனுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்குனாக்கா திமுக எதிர்க்கிறது. திமுக வந்துட்டு ஒரு கோர், திமுக ஒரு நான் தான் வந்து உண்மையான திமுக. அதிமுகங்கிறது என்னன்னாக்கா அண்ணாவினுடைய வாரிசு நாங்கள் தான் அதிமுக கிளைம் பண்ணோம், இல்லை நாங்கள் தான் திமுக கிளைம் பண்ணோம். இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. அப்போ திமுக வீழ்த்துறது தான் அதிமுகனுடைய வேலை. ஆனால் அதிமுகவில் பயணப்பட்டுன்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாரும் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா, எடப்பாடி வீழ்த்துறது தான் என்னுடைய கடமை, எடப்பாடி தொகை. ஏன்னா அவங்கன்னா ஒரு பர்சனல் அஜெண்டாக்குள்ளே இருக்கிறாங்க, பர்சனல் எடப்பாடியை பிடிக்கல அவங்களுக்கு, எடப்பாடி தலைமை தாங்கினது பிடிக்கல. ஒரு சாதாரண ஆள் வந்துட்டு இவ்வளோ பெரிய அடிச்சு தூக்கி போட்டு மேலே போயிட்டானே, நம்மளை பூரா பெரிய கண்டு, ஏன்னா யோசிச்சிருக்க மாட்டாங்க அவங்க. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எடப்பாடி கையை கட்டுன்னு நிற்கிறாப்புல, உங்கள் நீ சிஎம் பான்னு தட்டி கொடுத்துட்டு போகிறாங்க, இப்படியே இருப்பார் அவர் கடைசி வரைக்கும் கையை கட்டுனு அப்படின்னாப்புல. அந்த அம்மா அப்படி ஜெயிலுக்கு வண்டி எரிச்சு அவர் கையை லூஸ் பண்ணிட்டாப்புல, சீட்டில் போய் உட்காந்துட்டாப்புல, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனாப்புல. அந்த சினிமாவில் காட்டுவாங்க தெரியுமா, தலைவர் தன்னை வந்துட்டு பொதுச்செயலராக உணர்கிறார், முதலமைச்சர் ஆகிறார், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அடிக்கிறார், இந்த மாவீரன் அசிரி சொல்லுமே, அந்த மாதிரி இப்படி கையை இறக்க ஆரம்பித்தவர், நடக்க ஆரம்பித்தவர், அவர் ரொம்ப தூரம் போயிட்டார். இப்படி சும்மா உட்காந்துன்னு இந்த வெற்று கூச்செல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எலெக்ஷன் நடக்க போகுது, எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்சதை எதாவது பண்ணணுமோ பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் பொதுக்குழுவிலேருந்து பல பேரை தூக்குங்க, கட்சியை கைப்பற்றுங்க, அதான் உங்களுக்கு வேலை. அதை விட்டு நான் எடப்பாடி தோக்கடிப்பு பெனாத்திட்டு இருந்தால் உங்களை ஜோக்கரை தான் பார்ப்பாங்க.
அது என்னுடைய கருத்தாக இருக்குது. தாவேக்கா பொதுக்குழு ஆரம்பித்து தமிழ்நாடு அரசியல 4 ஜோக்கர்ஸ் வரைக்குமே கொண்டு வந்து முடிச்சிருக்கு. இதில் பிரச்சனையே இல்லாமல் இருக்க ஆள் யார் தெரியுமா? திமுக தான். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம ஜெயிக்க போகிறோமா இல்லையாங்கிறது அவங்களுக்கு ஒரு டெஸ்டாமெண்ட் தான். அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அவங்கள சுற்றி கிடையாது. அவங்களுடைய சிக்கல், ஒரே சிக்கல் வந்துட்டு தாவேக்கா தான். தாவேக்கா யார் ஓட்டில் வேட்டு வைக்க போகுது, அது அதிமுகவாக இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம். தப்பி தவறி கூட திமுக ஓட்டில் கை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும். மற்றபடி திமுகவுக்கு வந்துட்டு இந்த உள்ள இன்டர்னல் ப்ரெஷரு, கட்சிக்குள்ளே எந்த அழுத்தமும் கிடையாது. கூட்டணிகளும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அவங்க மெர்ஜ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் திமுக காரங்க கூட சொல்கிறது கிடையாது, ஸ்டாலினை நாங்கள் முதலமைச்சர் ஆக்க மாட்டோம், ஆக்காமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தலைவர் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களாம் வந்து ரொம்ப அந்த கூட்டணியோடு இறுக்கமாக பயணிக்கிற ஒரு உறுதிப்பாட்டில் இருக்கிறாங்க. அதனால் திமுகவுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது. சவால்கள் நிறைந்த ஆளாக, ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக ரொம்ப காலம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், சிக்கல்லே தவிக்கிற ஒரு ஆள் வந்துட்டு எடப்பாடி தான். அவர் என்ன பண்ண போகிறார் இந்த களத்தில், தாவேக்கா என்னவாக போகுதுங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் பார்க்குறேன். தமிழக அரசியல் களத்தில் நாள்தோறும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கும்போது நம்ம அலசி ஆராயலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. பை.